ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரனுக்கு நிகரான சப்த முனிகளில் முதன்மையானவராக எல்லா தெய்வங்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஜடாமுனியை பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல உபாசனை நிறைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜடாமுனி பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி பெற்றவர். அனைத்து தெய்வங்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர். சிவனுக்கு நிகரான சக்தி பெற்றவர். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு உருவமே பார்த்திங்கன்னா சுடுகாட்டு சாம்பலை உடல் முழுவதும் பூசி பாம்பையே தன்னுடைய ஆடை மாதிரி பார்த்திங்கன்னா கழுத்தில் மாலையை அணிவிச்சிருக்கிறவர். இப்பேற்பட்ட வல்லமை கொண்ட ஜடாமுனியோட உபாசனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவரோட உபாசனை பார்த்திங்கன்னா மனோதிடம் உள்ளவங்க தான் முயற்சி பண்ணி பார்க்கணும். பயந்த சுபாவம் உள்ளவங்க முயற்சி பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நம்ம சோதித்து பார்ப்பார். நம்மளுடைய மனோதைரியத்தை சோதித்து பார்ப்பார். அதனால் மனோதைரியம் உள்ளவங்க மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். இந்த ஜடாமுனியை நாம் முறையாக தினசரி வணங்கி வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட எதிரிகள் நமக்கு என்ன தான் ஏவல், பின்னி, சூனியம் இல்லை குட்டிச்சாத்தான் இந்த மாதிரி ஏவி விட்டாலும் அது எதுவுமே நம்மளை தாக்காது. மாறாக யார் நமக்கு ஏவி விடுறாங்களோ அவங்களே பார்த்திங்கன்னா தாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய விபத்துகள், துர்மரணங்கள், நோய்கள், வாகன விபத்துகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த முனியானதை தடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா சீரும் சிறப்பும் வாழ்க்கைக்கு, வளமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல சக்திகளை நமக்கு வழங்கும். நல்ல சிந்தனை உண்டாகும். அதே மாதிரி வாக்கு சித்தி, தைரியத்தை கொடுக்கக்கூடியது. எப்பேற்பட்ட எதிரியை எதிர்க்கும் வல்லமையை கொடுப்பாங்க. இது மூலமாக பேய், பிரம்மராட்சஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் விளக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு நீங்கள் விபூதி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் உடம்புல பார்த்திங்கன்னா உடம்புல முனியை நம்ம இறக்கி அது மூலமாக அருள்வாக்கம் சொல்ல முடியும். ஆனால் அருள்வாக்கு நம்ம சொல்லணும்னா பார்த்திங்கன்னா நாம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறவங்களா இருக்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். மது, மாமிசத்தெல்லாம் பார்த்திங்கன்னா விலக்கி வைத்து விடணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மது அருந்து விட்டு சில இதெல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாமே நமக்கே எதிர்வினையாக மாறக்கூடியது. ஒரு தெய்வ உபாசனை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாமிசம் சாப்பிட்றத முழுமையாக தவிர்த்துடுறோம். அதே மாதிரி சைவ உணவு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா தவறான எண்ணங்களை செல்லக்கூடிய உணவு முறையில் நம்ம எப்போதுமே எடுத்துக்கூடாது. சில உணவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு கோபத்தை உண்டாக்கும். சில உணவுகள் நமக்கு காம எண்ணத்தை தூண்டும். சில உணவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு சோம்பலை உண்டாக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தவிர்த்திடணும். மனதை மந்திர ஜபத்திலையும் தியானத்திலையும் நம்ம ஈடுபடணும். இதெல்லாம் எதுக்காகனா நம்ம ஒரு உக்கிர தெய்வத்தை உபாசனை செய்கிறோம்னா நம்மளுடைய உடலும் மனமும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் நமக்கு பார்த்திங்கன்னா பெரும் விதமான விளைவுகளை உண்டாக்கும். நமக்கு திடீரென நோய்கள் உண்டாக்கும், விபத்துக்களை உண்டாக்கும், துர்மரணங்களை ஏற்படுத்தும். அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு தான் உக்கிர தெய்வங்களை நம்ம உபாசனை பண்ணணும். அதுவும் ஜடாமுனிலாம் பார்த்திங்கன்னா சாதாரணமானவரில் சர்வ வல்லமை பெற்றவர். அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு தான் இந்த உபாசனையை நம்ம செய்யணும். இந்த உபாசனை நம்ம எப்போ செய்யலாம் அப்படின்னா அமாவாசை நாட்களில் நம்ம இதை செய்யலாம். அமாவாசை நாட்களில் செய்கிறவங்க முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு, அதாவது ஒரு வாரம் முன்னதாகவே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு முறைப்படி அம்மனை அம்மனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய குல வழக்கப்படி அதற்கு நம்ம செய்யக்கூடிய முறையெல்லாம் நம்ம செய்யணும். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக கூட பொங்கலை பொங்கலை வச்சுட்டு நீங்கள் என்ன தெய்வத்தை உபாசனை பண்ணுறீங்களோ இந்த மாதிரியான உபாசனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்திட்ட வேண்டி வணங்கி அதுக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில தெய்வங்களுக்கு ஒரு சில தெய்வங்கள் ஆகாத ஒரு இதுவும் இருக்குது. அதனால் உங்களோட குலதெய்வத்துக்கு எந்தெந்த ஒத்த தெய்வங்கள் வசியமாகும் அந்த மாதிரியான தெய்வங்கள் நீங்கள் உபாசனை பண்ணுறது தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உற்றாருக்கும் நல்லது. அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தில் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு உபாசன சித்தி ஏற்படும். இல்லைன்னா கால நேரம் விரயம் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் பண செலவுகள், மன கஷ்டங்கள், குடும்பத்தில் பிரிவு இதெல்லாம் உண்டாகும். அதனால் மிகுந்த எச்சரிக்கையோட உபாசனை செய்யுங்க.
இப்போ வெள்ளிக்கிழமை, அதாவது அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக வந்து இருக்கணும். அப்படி வெள்ளிக்கிழமையாக இருக்கும்போது பகலில் வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து படையில் வந்து பார்த்திங்கன்னா சுருட்டு, கருவாடு, மாமிசம், அன்னம் இதெல்லாம் வந்து ஒரு வாழை இலையில் பரப்பி ஊதுபத்தி, வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சு தீபம் ஏற்றி நாம் ஜடாமுனியோட மந்திரத்தை வந்து நம்ம ஜெபிக்கணும். இது வந்து உக்கிர மந்திரம். நீங்கள் மந்திரம் ஜெபிக்க உங்கள் உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான மாற்றங்களை வந்து உண்டாக்கும். அதனால் மிகுந்த கவனத்தோடையும் மன ஒருநிலையோடையும் குருவோட அருளோடையும் நீங்கள் ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா சில உக்ர தெய்வங்களோட மந்திரங்கள் வந்து நமக்கு சில கஷ்டங்கள் நமக்கு உண்டாக்கும். அதனால் முறைப்படி வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் குருவையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பயிற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி படையல் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜடாமுனியோட படம் இருந்தால் அந்த படத்தை வந்து வைங்க. அதுக்கு வந்து முறைப்படி வந்து சந்தனம், குங்குமம்லாம் வைத்து மாலை அணிவித்து அதுக்கு தீபம் ஏற்றி விட்டு இந்த மாதிரி படையல்கள்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தினசரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து மந்திரத்தை வந்து ஜெபிங்க. அப்படி இல்லைன்னா வந்து சாயங்காலம் நேரம், அதாவது இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வந்து நீங்கள் மந்திரத்தை வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். மன சுத்தியோட மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும். 2 வேளையும் வந்து குளிக்கணும். பெண்களே வந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா பெண்களை பார்த்து மோகம் உண்டாகி அதனால் வந்து இந்திரிய கலிதம் வந்து ஏற்பட்டால் பாவம் கணக்காயிரும். ஜெபிக்கிற மந்திரம் வந்து சித்தியாகாது. அதனால் முடிந்தளவு பெண்களை வந்து பார்க்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நான் இந்த ஜடாமுனியோட மந்திரத்தை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோவோட எண்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். முறைப்படி வந்து நீங்கள் குருவை வணங்கி செய்யுங்க. பயப்படாமல் தைரியத்தோடு வந்து பண்ணுங்கள். ஏன்னா பயந்தோம்னா எந்த தெய்வத்தையும் நம்ம சித்தி பண்ண முடியாது. மனோ தைரியத்தோடு வந்து நீங்கள் மந்திரத்தை ஜெபிங்க. முதல்ல வந்து முறைப்படி கணபதி பூஜை, குரு பூஜை, குலதெய்வ பூஜை இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தியான பிராணாயாமம் செஞ்சுட்டு உடற்கட்டு திசைக்கட்டுலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜடாமுனிக்குரிய மந்திரத்தை வந்து நீங்கள் உங்களால் முடிந்தளவு 1008 ஊர் இல்லை 108 ஊர் உங்களால் எவ்வளோ ஜெபிக்க முடியுமோ வந்து ஜெபிங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜடாமுனியோட தரிசனம் வந்து கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 48 நாட்களில் வந்து ஜெபிக்கணும். லட்சம் தடவை நம்ம எண்ணிக்கையை வந்து எப்போ வந்து அடையிறோமோ அப்போ தான் வந்து இறை தரிசனம் வந்து நம்ம ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம அது மூலமாக வந்து நம்ம வேண்டிய வரங்களை வந்து பெற முடியும். வேண்டிய நற்காரியங்களை வந்து நம்ம செய்ய முடியும். மீண்டும் உங்களை வேறொரு பதிவு சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.